ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. எங்கள் இறைவா, எங்களுக்கு நாங்களே அநீதம் இழைத்து கொண்டோம். எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுக்கு நீ கருணை காட்டாவிட்டால் நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு கருணை காட்டுவாயாக. நாங்கள் செய்கிற பாவங்கள் காரணமாக யா அல்லாஹ் எங்களை நீ தண்டித்து விடாதே, சோதித்து விடாதே. யா அல்லாஹ், நீ சிறந்த மன்னிப்பாளன், மன்னிப்பை விரும்புகிறவன். எங்கள் பாவங்களை மன்னித்து உன் புறத்திலிருந்து சோதனைகள் இறங்குவதற்கு முன்னாலேயே எங்களுக்கு நீ கருணை காட்டி விடுவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய புறத்திலிருந்து எங்கள் ஊருக்கும் ஏனைய எல்லா ஊர்களுக்கும் பெருவாரியான பயன் தரக்கூடிய மழையை பொழிய செய்வாயாக. எங்கள் இரட்சகா, இந்த கால சூழ்நிலையினுடைய அந்த சூட்டை தணிக்கின்ற முறையிலே எங்கள் இரட்சகா உன்னுடைய புறத்திலிருந்து மழையை நீ பொழிய செய்வாயாக. எங்கள் இரட்சகா, இந்த மஜ்லிஸினுடைய ஒரு பரக்கத்தின் காரணமாக எங்களுடைய ஹலாலான தேவைகளை பூர்த்தி செய்வாயாக. நாங்கள் செய்த முன்பின் இரகசியமாக பரகசியமாக வேண்டுமென்றும் தவறுதலாகவும் செய்த சிறிய பெரிய எல்லா பாவங்களையும் மன்னித்து கொள்வாயாக. எங்கள் பெற்றோர், எங்களுடைய முன்னோர்கள், மூதாதையர்கள் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து கொள்வாயாக. அவர்கள் செய்த நல்லறங்களை கபூல் செய்து யா அல்லாஹ் அவர்களுடைய கபறுகளை சுவன பூங்காவனங்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. எங்கள் இரட்சகா, இந்த உலகத்திலே நாங்கள் வாழும் காலத்திலே நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு முழு சுகத்தோடு எங்களை நீ வாழச் செய்வாயாக. எங்களுடைய குடும்பங்களில் யார் வியாதியஸ்தர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு முழு குணத்தை தந்தர் புரிவாயாக. கொடிய நோய்கள், கேன்சர் போன்ற மோசமான நோய்களிலிருந்து யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்தினரையும் பாதுகாப்பாயாக. எங்கள் இரட்சகா, எங்களில் என்னென்ன தேவை யாருக்கு இருக்கிறதோ அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வாயாக. எங்களில் இறந்து விட்டவர்களுக்கு கருணை காட்டுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பங்களில் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரன்களை ஏற்படுத்துவாயாக. எங்கள் குடும்பங்களில் பிள்ளை செல்வங்கள் இல்லாதவருக்கு யா அல்லாஹ் வெகு சீக்கிரம் சாலிகான ஆண் பெண் பிள்ளை செல்வங்களை தந்தர் புரிவாயாக. கடன் தொல்லைகளிலிருந்து, கடன் சிரமங்களிலிருந்து எங்களை நீ விடுபட செய்வாயாக. எங்களுடைய செல்வத்திலே யா அல்லாஹ் நிறைந்த பரக்கத்தை, ஹலாலான ரிசுக்கை தந்தருவாயாக. ஹராமான சம்பாத்தியத்திலிருந்து, ஹராமான உணவுகளிலிருந்து யா அல்லாஹ் எங்களை நீ பாதுகாப்பாயாக. எங்களுக்கு முன்னும் பின்னும் வலப்பக்கம், இடப்பக்கம், மேல்பக்கம், கீழ்ப்பக்கம் எல்லா பகுதியிலிருந்தும் சிறந்த பாதுகாவலன் யா அல்லாஹ் நீ உன்னுடைய முழுமையான பாதுகாப்பை தந்தல் புரிவாயாக. உள்ளூரிலேயும் வெளியூரிலேயும் வெளிநாடுகளிலேயும் வாழ்கின்ற எங்கள் சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்களுக்கு யா அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கையை தந்தல் புரிவாயாக. அவர்களுடைய ரிசுக்கில் யா அல்லாஹ் விசாலத்தை ஏற்படுத்துவாயாக. அவர்களுடைய எங்களுடைய பாவங்களை மன்னித்து கொள்வாயாக. உன்னுடைய முழுமையான பாதுகாப்பை எங்களுக்கும் அவர்களுக்கும் தந்தல் புரிவாயாக. சாலை விபத்துகளிலிருந்தும், விஷக்கடிகளிலிருந்தும், இடிபாடுகளில் சிக்கிக் கொள்வதிலிருந்தும், நீரிலே மூழ்குவதிலிருந்தும், நெருப்பிலே பொசுங்குவதிலிருந்தும் யா அல்லாஹ் எங்களை நீ காப்பாற்றுவாயாக. இது போன்ற பல்வேறுபட்ட பேரிடர்கள், பெரும் சோதனைகளிலிருந்து எங்களையும் இந்த சமுதாயத்தையும் நீ பாதுகாப்பாயாக. இந்த சமுதாயத்தில் யார் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, சோதனைக்கு ஆளாகி இருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவருடைய வேதனை சோதனையிலிருந்து நீ விடுபட செய்வாயாக. எங்கள் குடும்பங்களிலே அமைதியையும் நிம்மதியையும் தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் உலகம் பூராவும் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, அநீதம் இழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சிறந்த விடிவுகளை, தீர்வுகளை தந்தல் புரிவாயாக. சூழ்ச்சியாளர்கள், குறுமதியாளர்களுடைய அந்த சூழ்ச்சிகளை நீ முறியடித்து விடுவாயாக. யா அல்லாஹ், உலக மக்கள் யாவருக்கும் யா அல்லாஹ் எல்லா நன்மைகளையும், பரக்கத்துகளையும், ஹிதாயத்தையும் தந்தல் புரிவாயாக. முஸ்லிம்களுக்கு எதிராக யார் செயல்படுகிறார்களோ அவருடைய இதயங்களில் யா அல்லாஹ் ஹிதாயத்தை ஏற்படுத்துவாயாக. நல்லெண்ணங்களை உருவாக்குவாயாக. சமூக நல்லிணக்கத்தை, மத நல்லிணக்கத்தை, மனித நேயத்தை யா அல்லாஹ் வளரச் செய்வாயாக. எல்லோருக்கும் எல்லா நலவளங்களையும் தந்தல் புரிவாயாக. இந்த துவாவை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், துவாவிலே கலந்து கொண்டுள்ளவர்கள், இந்த துவாவுக்கு ஆமீன் சொல்லக்கூடியவர்கள் எல்லோருடைய துவாக்களை கபூல் செய்வாயாக. இதோ எங்களுடைய இந்த மக்பராவில் நல்லடக்கம் பெற்றிருக்கக்கூடியவர்கள் யார் யாரெல்லாம் இந்த வாரத்திலே, கடந்த காலத்தில் இறந்து விட்டார்களோ அத்தனை பேருடைய பிழைகளை பொறுத்து எல்லோருடைய நன்மைகளை கபூல் செய்து புரிந்து கொள்வாயாக. அனைவருக்கும் நரக விடுதலையை தந்தல் புரிவாயாக. சுவனபதி அல்லாஹ் பரிசாக்கி தந்தல் புரிவாயாக. எங்கள் இரட்சகா, எங்கள்
எங்கள் பிள்ளைகளுக்கு பயனுள்ள ஞானத்தை தந்தல் புரிவாயாக. எங்களுடைய மனைவி மக்கள் மூலமாக எங்களுக்கு கண் குளிர்ச்சியை வழங்குவாயாக. ஷஹத் சலாமத் ஆஃபியத்தை தந்தல் புரிவாயாக. யாரெல்லாம் எங்களிடத்தில் துவா செய்யும்படி வசியத்து செய்திருக்கிறார்களோ, வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய ஹலாலான தேவைகளை நீ நிரப்பமாக்குவாயாக. அவர்களுடைய நோய்களை நீ சுகப்படுத்தி விடுவாயாக. அவர்களுடைய அந்த ஹலாலான தேவைகளை நீ பூர்த்தி செய்வாயாக. எங்களுடைய துவாக்களை கபூல் செய்து உன்னுடைய திருப்பொருத்தத்தை தந்தர் புரிவாயாக. உன்னுடைய திருத்தூதர்மும் ரசூலுல்லாஹி ஷஃபாத்தையும் நல்லோர்கள், நாதாக்கள், இறை தூதர்கள், இறைநேச செல்வர்கள், சித்திகின்கள், சாலிகளுடைய துவாபரக்கத்தையும் எங்கள் அனைவருக்கும் தந்தர் புரிவாயாக. ஸல்லி அலன் நபிக்கு சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.